பெண்ணினிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். யாழ்ப்பாண மாவட்டம் மானிப்பாயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2.5 பரப்பு காணி விற்பனைக்காக வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பிரதான வீதியில் சைக்கிள் ஓட்ட போட்டி நடக்குது போல நடக்கு. பாருங்கள் எவ்வளோ பேர் சைக்கிள் ஓடி கொண்டிருக்காங்கன்னு சொல்லி. ஓகே, இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். அதாவது இந்த காணி சரியாக அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மானிப்பாய் உடுவில் பிரதான வீதியோரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி அமைஞ்சிருக்குது. ஒரு 2.5 பரப்பு காணியாக இந்த காணி அமைஞ்சிருக்குது. முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பழக்கடை ஒன்று இருக்குது. இந்த காணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு 3 கடைகள் நீங்கள் கட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பில் இந்த காணி இருக்குது. பின்னுக்கு நீங்கள் வீடு கட்டலாம். இந்த காணியோட அமைப்பை பாருங்கள், முன்னுக்கு சாதுவாக ஒடுங்கி கொண்டு பின்னுக்கு அகண்டு கொண்டு போகுது. அதாவது சாதுவான ஒரு எல் வடிவ ஷேப்பில் தான் இந்த காணி போகுதுங்க. முன்னுக்கு பாருங்கள், இந்த பிரதான வீதி முகப்போட ஒரு 3 கடைகள் கட்டக்கூடிய மாதிரி இருக்குதுங்க. பின்னுக்கு நீங்கள் பின்னுக்கும் உங்களுக்கு பாதை இருக்குது. நீங்கள் வீடு கட்டினா நீங்கள் பின்னுக்கும் அந்த பாதையை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி பாதை இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கால பாருங்கள், காணி நல்லா அகலமாக இருக்குது. முன்னுக்கு ஒரு கொஞ்சம் ஒடுங்கி பின்னுக்கு ஒரு அகண்டு வருது காணி. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அமைப்பில் தான் இந்த காணி இருக்குதுங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கனவில்லத்தை அமைச்சு கொள்ளலாம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மானிப்பாய் மருதடி சந்தியிலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்திலையும், உடுவில் மகளிர் கல்லூரியிலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்திலையும், உடுவில் ஐஓசி பெட்ரோல் செட்டிலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்திலையும் இந்த காணி அமைஞ்சிருக்குது. சுற்றிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடிமனைகளை கொண்ட ஒரு சிறந்த ஒரு அயல் சூழலை கொண்ட ஒரு காணியாக இந்த காணி காணப்படுது. முக்கியமாக பாருங்கள், இதில் இருந்து பார்க்கும்போது இந்த காணியினுடைய ஒரு முழுமையான அமைப்பு உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இப்படியே பாருங்கள், இதில் ஒரு அழகான ஒரு வீடு கட்டிக்கொள்ளலாம். முன்னுக்கு இருக்கிற அந்த பகுதியில் நீங்கள் ஒரு 3 கடைகள் கட்டிக்கொள்ளலாம். இந்த காணிக்குரிய பிரதான பாதையாக இந்த 15 அடி பாதை இதில் அமைஞ்சிருக்குது. இங்கால இருக்கிற காணி துண்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விற்பனை ஆகிவிட்டது. அங்கீகரிக்கப்பட்ட ஒரு 15 அடி பாதையோட இந்த பாதையோட நான் உங்களுக்கு நடந்து போய் காட்டுறேன். பாருங்க, இந்த காணி துண்டுகளுக்கு எல்லாத்துக்குமே பொதுவான பாதையாக இந்த பாதை அமைஞ்சிருக்குது. இந்த காணி துண்டுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 3 துண்டுகளாக பிரிக்கப்பட்ட நிலையில் இருந்தது. அதில் 2 துண்டுகள் விற்பனை ஆகிட்டுது. அதில் 1.25 பரப்பு துண்டும் 1.5 பரப்பு துண்டும் விற்பனை ஆகிட்டு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பகுதியெல்லாம் விற்பனை ஆகிட்டுது. இதில் மீதம் இருக்கிறது 2.5 பரப்பு துண்டு மட்டும் இன்னும் மிச்சம் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் ஒரு பிரதான பாதையாக இருக்குது. தொங்கலில் தெரிகிற அந்த மதிலை இடிச்சிருவாங்க. ஆகவே இந்த 3 பரப்புகளுக்கும் ஒரு பிரதான ஒரு 15 அடி பாதை, அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு 15 அடி பாதையாக இந்த பாதை இந்த 3 துண்டுகளுக்குமே அமைஞ்சிருக்குது. சரி உறவுகளே, இதான் இந்த காணியினுடைய ஒரு முழுமையான ஒரு அமைப்பாக இருக்குது. இந்த காணியை நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இதில் நான் ஒரு தொலைபேசி இலக்கம் ஒன்று தரேன். அவையில் தொடர்பு கொண்டு இந்த காணி சம்பந்தமான மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதோட விலை மற்றும் உறுதி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவருடனேயே தொடர்பு கொண்டு கதைச்சு கொள்ளுங்கள். ஓகேண்ணே, மறக்காமல் எங்களுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.